அந்த குழந்தை காலை பிடிச்சி அப்படி தூக்கிட்டானா. யார? விஜய் மகனை. குழந்தை வாழ் கத்துது. குழந்தைக்கு என்ன தெரியும்? அடிச்சிடும் செவுத்துலினானா. விஜய் சங்கீதம் நடுங்கி போய் ஒரு படம் எடுக்கப்பட்டது. கால் செட் கொடுத்து படம் எடுக்கப்பட்டது. அப்படின்னா அயோத்தி குப்பை வீரமணியினுடைய பவரை பாருங்க. திமுக ஜெயலலிதா ஆட்சிக்கு எதிராக பெரிய ஒரு ஊர்வலம். அந்த ஊர்வலம் சீரணி அரங்கில் முடிஞ்சு ஜெயலலிதா ஆட்சிக்கு எதிராக பெரிய கண்டன கூட்டம். இந்த 50-100 ரவுடிகள் இறக்கி விட்டு யார்? ஐந்து குப்பை வீரமணி அத்தியோட அருவாளோட இறக்கி விட்டு. யார் சார் இறக்கி விட்டது? ஐந்து குப்பை வீரமணி. ஐந்து குப்பை வீரமணிக்கு பின்னாடி ஜெயலலிதாவுக்கு ஆதரவா, அதிமுக ஆதரவா ஜெயலலிதா ஆட்சியில் 2001-2006 ஆட்சியில் அத்தனை பேரையும் அப்பாவி தொண்டனை பூரா அந்த ஐந்து குப்பை வீரமணி ஆட்கள் அருவாளில் கத்தியில் வெட்டி வீசுறான். எல்லாம் ரத்த காயத்தோட ஓடுறான். திமுகவை ஒரு 100 ரவுடிகள் அடிச்சு ஓட விடுறான். நான் அந்த கூட்டத்தில் நானும் இருக்கேன். என் ஸ்கூட்டர்லாம் விட்டு ஓடியான்ட்டேன். ப்ரெஸ்ஸுங்கிறேன். ப்ரெஸ்ஸா கத்திரிக்காய அருவாளை ஓங்குறான். அருவாளுக்கு தெரியுமா ப்ரெஸ் இல்லையான்னு கட்டுப்படுத்துகிற பொழுது அபூர்வராய்க்குள்ளெல்லாம் காட்டி கொடுத்துருன்னு ஜெயலலிதா மிரட்டுறான். யார்? ஐந்துக்கு வீரமணி. அப்போ தான் அந்த அம்மா என்கவுண்டர் பண்ண சொல்லிடுச்சு. அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். வெள்ளத்துறையை பொறுத்த வரைக்கும் என்கவுண்டர், அதாவது சமூக விரோதிகளை கொலை செய்கிறவர், என்கவுண்டர் செய்கிறவர்னு சொல்லிட்டு இந்த மனித உரிமையற்ற இந்த செயலை ஒரு ஹீரோயிசமாக பார்க்கறது சார். இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெள்ளத்துறை பொறுத்த வரைக்கும் முழுக்க அரசு அந்த குற்றவாளியை அரசுக்கு எதிராக, உதாரணத்துக்கு பங்கு குமார், ஐந்து குப்பை வீரமணி, இவர்கள்லாம் அரசுக்கு ஆதரவாக இருக்காங்க. உதாரணத்திற்கு அந்த கலவரத்தில் நானும் தான் இருந்தேன். சென்னையில் ஜெயலலிதா ஆட்சி. திமுக ஜெயலலிதா ஆட்சிக்கு எதிராக பெரிய ஒரு ஊர்வலம். அந்த ஊர்வலம் சீரணி அரங்கில் முடிஞ்சு ஜெயலலிதா ஆட்சிக்கு எதிராக பெரிய கண்டன கூட்டம். இந்த 50-100 ரவுடிகள் இறக்கி விட்டு யார்? ஐந்து குப்பை வீரமணி அத்தியோட அருவாளோட இறக்கி விட்டு. யார் சார் இறக்கி விட்டது? ஐந்து குப்பை வீரமணி. ஐந்து குப்பை வீரமணிக்கு பின்னாடி ஆதரவாக கேட்குறேன் சார். ஜெயலலிதாவுக்கு ஆதரவா, அதிமுக ஆதரவா ஜெயலலிதா ஆட்சியில் 2001-2006 ஆட்சியில் சீரணி அப்போல்லாம் சீரணியர்களுக்கு கூட்டம் நடக்கும் பீச்சில். அத்தனை பேரையும் அப்பாவி தொண்டனை பூரா அந்த ஐந்து குப்பை வீரமணி ஆட்கள் அருவாளில் கத்தியில் வெட்டி வீசுறான். எல்லாம் ரத்த காயத்தோட ஓடுறான். திமுகவை ஒரு 100 ரவுடிகள் அடித்து ஓட விடுறான். நான் அந்த கூட்டத்தில் நானும் இருக்கேன். என் ஸ்கூட்டர்லாம் விட்டு ஓடியான்ட்டேன். ப்ரெஸ்ஸுங்கிறேன். ப்ரெஸ்ஸா கத்திரிக்காய அருவாளை ஓங்குறான். அருவாளுக்கு தெரியுமா ப்ரெஸ் இல்லையான்னு. ஸ்கூட்டரை போட்டு நான் ராத்திரி 11 மணிக்கு 12 மணிக்கு தான் போய் ஸ்கூட்டரை எடுத்துகிட்டு வந்தேன். பல பெண் நிருபர்கள்லாம் அடிக்கப்பட்டாங்க, உதைக்கப்பட்டாங்க. ஐஜி ஆஃபீஸில் போய் ஒளிந்தவர்களெல்லாம் அடிக்கப்பட்டாங்க. பழைய செய்தி பேப்பர் எடுத்து பாருங்கள். அப்போ அதே ஜெயலலிதா ஏன் சார் அயோத்தி குப்பை வீரமணியை என்கவுண்டர் போட சொல்கிறாங்க? அருமையான கேள்வி. ஏன்னா ஆளுங்கட்சியினுடைய ஆதரவில் அவன் மிகப்பெரிய தாதாவாக மாறிட்டான். நல்ல செய்தி எனக்கு ஞாபகப்படுத்தினீங்க. ஒரு தொழிலதிபர், எனக்கு படம் ஞாபகம் இல்லை. இப்போ கதாநாயகனாக டைரக்ட் பண்ண போகிற விஜயுடைய மகன் குழந்தை, ஒரு 6 மாத குழந்தை. ஒரு பட தயாரிப்பாளர் போய் விஜயினுடைய செய்தியை கேட்குறாரு. விஜய் செய்தி கால்ஷீட் கொடுக்க மாட்டேன்ட்டார். அயோத்திக்கு போய் வீரமணி கூட்டிகிட்டு போகிறார். எங்கே? விஜய்கிட்ட டேட்டு வாங்குறதுக்கு. இந்த இந்த இப்போது இளைஞனாக இருக்கிற விஜயினுடைய மகன் அன்னைக்கு குழந்தை. வீரமணி வீட்டுக்குள்ளே பூந்து அத்துமீறி பூந்து விஜய் வீட்டில் செக்யூரிட்டிலாம் தள்ளி விட்டு அவன் போகும்போதே ஒரு 10 பேரோடு தான் போவான். அந்த குழந்தை காலை பிடிச்சி அப்படி தூக்கிட்டானா. யார? விஜய் மகனை. குழந்தை வாழ் கத்துது. குழந்தைக்கு என்ன தெரியும்? அடிச்சிடும் செவுத்துலினானா. விஜய் சங்கீதம் நடுங்கி போய் ஒரு படம் எடுக்கப்பட்டது. கால் செட் கொடுத்து படம் எடுக்கப்பட்டது. அப்படின்னா அயோத்தி குப்பை வீரமணியினுடைய பவரை பாருங்க. பணம் படம் ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய அன்புச்செழிய பணம் கொடுப்பார் ஃபைனான்ஸு. பணம் கொடுக்கலைன்னா ஐந்துக்கு வீரமணின்னு சொல்லி ஒரு முறை
த்ரீ ரோசஸ்னு ஒரு படம். ரம்பா, தேவயானி, இன்னொரு ஒரு சின்ன குழந்தை மாதிரி பேசுவோம் ஒரு நடிகை லைலாவா ஜெயிலாவா 3 பேரும் பணம் கொடுக்கலன்னு போட்டில் வச்சு கடலில் தூக்கிட்டு போயிட்டான். 3 பேரும் பணத்தை கொடுத்தே மீட்டாங்க. இப்படி பல கதை இருக்குது. அப்போ அதே போல் பெசன்ட் நகர் பீச்சில் ஒரு ஐஜியுடைய மகள் திருமணம் பண்ணிவிட்டு புது தம்பதி பீச்சில் உட்காந்துருக்காங்க. 5 வீரமணி ஆளுக்கு போய் அந்த ஃப்ரெண்டு சீன்றான். காவல்துறை உதவிக்கே வரல. 5 ஆள் வீரமணிலாம் பயந்துக்குவானுங்க. மெரினா பீச்சில் கூட மாமூல் கொடுக்கணும். அவனுடைய எல்லை ஹைதராபாத்தும் எல்லை, செகந்தராபாத் என் தொல்லைங்கிற மாதிரி இந்த பெசன்ட் நகர் பீச்சிலேருந்து மெரினா பீச் வரைக்கும் மாமூல் கொடுக்கணும். ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான ரூபா வசூலாகும். இப்படி பல விஷயம். அப்போ அதிமுக ஆதரவு ஒரு ஸ்டேஜில் காவல்துறை அவனை கட்டுப்படுத்துகிற பொழுது அபூர்வ ராய் உங்களெல்லாம் காட்டி கொடுத்துருன்னு ஜெயலலிதா மிரட்டுறான். யார்? 5 வீரமணி. அப்போ தான் அந்த அம்மா என்கவுண்டர் பண்ண சொல்லிடுச்சு. அதே கதை தான் பங்குமாரும். வெள்ளத்துறைக்கு அந்த அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டது. ஏன்னா வீரப்பனுக்கு குண்டத்தாத்து எதிர்பக்கம் வீசினவர் தானே. கொடுக்கப்பட்ட பிறகு கடலில் போய் 1 வாரம் உட்காந்துட்டான். யார்? 5 வீரமணிக்கு வரவே இல்லை. இன்ஃபார்மர் நிறைய போடப்பட்டு கடலில் இருந்து அவன் வீட்டுக்கு வந்த பொழுது ஒரு பெரிய போலீஸ் படை போய் கைது செஞ்சு கூப்பிட்டு வருது. யாரை? வீரமணியை கைது செய்து கூட்டிகிட்டு வந்து அவரை கையை காலை கட்டி 50 போலீஸு அவரை தலையில் வச்சு சுட்டு கொல்லப்பட்டார். இதுதான் என்கவுண்டர். நேருக்கு நேரில் சுடலை. நேருக்கு நேர் நீங்கள் 5 வீரமணி நேருக்கு நேர் கட்டி போன சண்டை போட்டால் 5 வெள்ளத்துறையை அடித்து போட்டு தப்பிச்சு ஓடி போயிடுவான். 10 போலீஸ் அவன் சமாளிப்பான். ஆயுதம் இல்லாமல் நிராயுதபாணியாக 10 போலீஸ் அவன் சமாளிப்பான். இதுதான் 5 வீரமணியுடைய கதை. அதே போல் தான் பங்குமார் கதை. எல்லாமே போலீஸ் ஃபோர்ஸ் போய் கையா காலை கட்டி சுட்டு கொள்வது. இதுக்கு பேர் தான் என்கவுண்டர். எனக்கு தெரிஞ்சு ராஜாராம், சரவணன் 2 பேர் கோட்டூரில் கோட்டூர்புரத்தில் வச்சு சுட்டு கொல்லப்பட்டார்கள். அதை நீங்கள் மிகப்பெரிய தமிழ் தேசிய போராளி சேலையம்பட்டி ராஜாராம் விடுதலை புலிகிட்டிருந்து வீரப்பகிட்டிருந்து வெள்ளித்திருப்பூர் காவல் நிலையத்தில் துப்பாக்கி கொள்ளையடித்த வழக்கில் தேடப்படுகிற குற்றவாளி. அந்த குற்றவாளி நான் தான் கூட கோர்ட்டை சரண்டர் பண்ணேன். கோர்ட்டில் இல்லை, கோயம்புத்தூர் கியூ பிரான்ச் ஆஃபீஸில். அதற்காகத்தான் ஜான் செல்லையா என்ற ஒரு டிஎஸ்பி எஸ்பியாக ப்ரொமோஷன் பண்ணி இங்கே சென்னையில் அவர் டிசியாக இருந்தார். நான் தான் கொண்டு சரண்டர் பண்ணேன் கியூ பிரான்ச்சில். சாட்சி இருக்குது. கணேசன் ஒருத்தர் திருப்பூர் இருக்கார். அப்போது இவர்களை பொறுத்தவரை என்கவுண்டர் என்பது கையை காலை கட்டி வேனில் வச்சு தலையில் சொல்கிறது. அதுக்கு ஒரு சிம்டம்ஸ் என்னென்னா, அவனை சுட்டு கொல்லப்படுவதற்கு முன்பு போலீஸ் ஸ்டேஷனில் அவன் இருக்கக்கூடிய அத்தனை நேரம் அவன் உணவு அருந்துகிற அத்தனை நேரமும் 3 நேரம் பிரியாணி தான். நீங்கள் புரிஞ்சுக்கலாம். கைதிக்கு 3 நேரம் காவல்துறையில் பிரியாணி வருதுன்னா என்கவுண்டர் பண்ணப்படுவான். சாக போகிறவனுக்கு பிரியாணி கொடுத்தா என்ன, புளிசாதம் கொடுத்தா என்ன? போலீஸ் எல்லாம் மனிதாபிமானம் உள்ள சில அதிகாரி சாக போகிற நல்ல சாப்பாடாக கொடுறான். நம்மளாம் அவனை கொல்ல போகிறோம். 3 நேரம் பிரியாணி வந்து அவன் புரிஞ்சுக்குவான் நம்ம சாக போகிறோம். இதுதான் போலீஸ் துறையில் உள்ள என்கவுண்டர். வெள்ளத்துறையை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் பார்டருக்கோ இல்லை பங்களாதேஷ் பார்டருக்கோ போய் எல்லாம் என்கவுண்டர் பண்ணியவர் அல்ல. கையை காலை கட்டிட்டு சுட்டு கொள்றான்னு சொல்லக்கூடியவர் தான். இவர் நம்ம வெங்கடேஷ் பண்ணையார் என்கவுண்டர் அதே தான். என்ன, ரூமுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கோம், துப்பாக்கிட்டு சொல்கிறாங்க. பேச்சுவார்த்தைன்னு போயிட்டு இல்லை அந்த கதையை திறந்துருக்க மாட்டான். பெரிய கோடீஸ்வரன், பெரிய நில சுவாழ்ந்தார். இப்படி என்கவுண்டரோட வெள்ளத்துறையை போன்றவர்கள் அரசியல்வாதிகள், அதிகாரிகள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பயன்படுத்தப்படுவது தான் என்கவுண்டர் வெள்ளத்துறை. இப்போ அவர் ஸ்கிராப்பில் ஒரு 200-300 கோடி சம்பாதிச்சிட்டார் ரவுடிகளை வைத்து கொண்டு. ரவுடியை கட்டுப்படுத்த போனவர் என்ன ஆகிட்டார்? ரவுடிகளோட அன்கோ போட்டு கூட்டணி ஆகிட்டார். கட்டுப்பாட்டை இழந்துட்டார். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு போலீஸ் அதிகாரி, அவர் ஏறக்குறைய 20-25 ஆண்டு காலமாக சஸ்பெண்டில் இருந்தார்.
25 ஆண்டு காலம் கழித்து அவரை திண்டுக்கல்ல எஸ்பியாக போட்டார். பொன் பரமகுருன்னு ஒரு ஐஜி, அப்போ ஐஜி தான். அந்த எஸ்பி திண்டுக்கல்ல இருந்து தன்னுடைய மகனும் ஒரு ரவுடியும் சேர்ந்து ஒரு வழிப்பறி செய்கிறாங்க. எஸ்பி அப்பா மகனும் ஒரு ரவுடியும் சேர்ந்து வழிப்பறி. அதில் பாதியை யாருக்கு? ரவுடி கொடுக்கணும். ரவுடிக்கு கொடுக்கல, ரவுடி அடிச்சுட்டு போயிடுறான். சாரி, மகன் வச்சுக்கிறான். அந்த ரவுடி போய் அப்பங்கிட்ட கேட்குறான், எஸ்பிகிட்ட கேட்குறான், ஒரு மகனும் நானும் சேர்ந்து தான் இதை செஞ்சோம், இதில் கோடிக்கணக்காக வந்தது, எனக்கு வர வேண்டிய பங்கை கொடுக்கல, உன் மகன் கொடுக்கலன்னு உன் மகனை போட்டு தள்ளிடுவோம். யார்கிட்ட போய் சொல்கிறா? இந்த 20 வருஷங்கள் சஸ்பெண்ட் பண்ணப்பட்ட ஒரு என்ன வழக்கில்? கொள்ளையடித்த வழக்கில். இன்ஸ்பெக்டராக கொள்ளையடித்த வழக்கில் 20 வருஷம் சஸ்பெண்ட் ஆகி 20 ஆண்டு காலம் கழித்து அவர் பெரிய தொழில் மில்ல ஓனர் ஆகிட்டார். யார்? அந்த எஸ்ஐ இன்ஸ்பெக்டர். 25 ஆண்டு காலமாக அவருடைய ப்ரொமோஷனை போட்டு பொன் பரமகுரு திண்டுக்கல் எஸ்பி ஆகிறார். எஸ்பி ஆக்கிய பிறகு தன்னுடைய மகனும் இன்னொருவனும் ஒரு இல்லீகலாக ஒரு பெரிய கோடிக்கணக்கானவ திருடுறாங்க. அதில் பங்கு கொடுக்கலன்னு எஸ்பியை வந்து மிரட்டிட்டு போகிறான். எஸ்பி ஆள் அனுப்பிச்சு அவனை கொன்று புதைச்சி எரிச்சிடுறாரு கொடைக்கானல் மலையில். எரித்த பிறகு நீங்கள் ஒரு நிருபர், உண்மையான நிருபர், நம்மளை போல் தேடி பிடிச்ச செய்தியாக்கி அரசு கொண்டு வந்த பிறகு எஸ்பி தலைமறைவாகிறார். எங்கே? கேரளாவுக்குள்ளே சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். எஸ்பி தலைமறைவாகி எஸ்பி திருப்பி அவர் பதவி போய் எஸ்பியே கொலை பண்ணுறாரு. அந்த நாடு எங்கெங்கே போய் விளங்கும்? அவர் தான் சோலை முத்தையா. சோலை இன்றைக்கி அவருடைய குடும்பம் பூரா பெரிய பெரிய நிர்வாகத்தில் இருக்காங்க. மில் ஓனர்ஸா, ஆச்சா ஓச்சன், இப்படி காவல்துறையில் பல கருப்பாடுகள். அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தகவலை பார்த்து மிக்க ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.